शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभभन्दिनि कैडभभन्दिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஆக பாரத தேசம் ஆன்மீக சக்தி நிறைந்த ஒரு தேசம். பாரத தேசம் ஆன்மீகம் இல்லாத இடமே எதுவுமே இல்லை. நம்ம முன்னோர்கள் இந்த பாதையை வகுத்து வைத்துட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இந்த பாதையை சரிப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆன்மீக சிந்தனை எல்லாருக்குமே வந்துள்ளது. அதுக்கு ஒரு காலகட்டம், வயது, பிறந்த நேரம், இதை பொறுத்துதான் ஆன்மீகம் வரணும். இந்தியாவில் 2 இதிகாச நூல், ராமாயணம், மகாபாரதம். அது நடக்காத ஒண்ணும் அப்படின்னு சொல்லுவான். இருக்கட்டும், அதை படிக்கக்கூடிய காலத்துல ஆன்மீக சிந்தனைகள் தானாக வரும். ஒரு நல்லெண்ணங்கள் தானாக வரும். ஒரு ஆன்மீக இதிகாச நூல் படித்தா நல்லது வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு இடத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம், ஜவ்வாது வாசனை வருது, நம்ம மூக்கு அதை உணருது. ஒருத்தர் எதிரில் அழகா வர்றாங்க, கண் அதை உணருது. அதே மாதிரி இந்த இதிகாச நூல்கள் ஆன்மீக சிந்தனை அதுக்கு முன்னே பக்தியை வரவைக்கிறதா வழிகள் உண்டு பண்ணும். இப்ப இந்து கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்க. எல்லா பண்டிகைகளும் ஆன்மீகத்தை சார்ந்து, அதனால மக்களுக்கு பலன்கள் வர்ற மாதிரி. நீங்க எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது வழியா பக்தி தான் வரும். தமிழ் மாசம் 12, ஆங்கில மாதம் 12. இந்த 12 மாதத்துல ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதுவரைக்கும் இரவு காலம்னு சொல்லலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி பகல் காலம்னு சொல்றாங்க. இது தேவர்களுக்கு ஒரு நாள். 6 மாதம் இரவு, 6 மாதம் பகை.
இதுல புரட்டாசிங்கிற ஒரு மாசம் வரும். அதில் அமாவாசை திதின்னு அதுக்கு பேர். அன்னைக்கு பெற்றோர்களை இழந்தவங்க, வீட்டுல வசதி இல்லாதவங்க, குடியிருக்கிற இடத்துல வசதி இல்லாதவங்க குளம் நிறைந்த இடத்துல தர்ப்பணத்தை கொடுப்பா. அது புரட்டாசி அமாவாசை. அதற்கு மாலியம்னு பேர். மாலயம் 12 மாதங்களோட சக்தி இணைந்த மாதம். அந்த முன்னோர்கள் அதை எடுத்துட்டு போய் ஆகுதிக்கு பேர். அதுக்கு ஆகுதி நம்மளை வாழ்த்துறதா ஒரு ஐதீகம். இதை ஏற்க முடியாது. தீபாவளின்னு ஒண்ணு உங்களுக்கு வரும். எல்லார் வீட்லயும் புது சட்டை போட்டுப்பாள், எல்லார் வீட்லயும் பட்சணங்கள் பண்ணுவாள், எல்லார் வீட்லயும் சாப்பிடுவாள். அது கூட கண்ணனை முன்ன வச்சுதான் அந்த ஒரு தீபாவளின்னு வரும். ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை. அதிலிருந்து துர்க்கை வெளிப்படுறான். அதிலிருந்து துர்காதேவி வெளிப்படுறான். அந்த துர்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண் உருவம். பெண் இல்லாத உலகத்தில் எதுவுமே இல்லை. பெண் இல்லாத உலகத்தில் எதுவுமே இல்லை. பெண்ணாலதான் எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு ஆண் மகனை பெற்றெடுத்தது கூட பெண் தான். அந்த வரிசையில புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமைன்னு பேர். அமாவாசை முடிஞ்ச உடனே துவங்குற காலம் பிரதமை. பிரதமம் 60 நாழிகை இருக்கும். 60 நாழிகைன்றது ஒரு நாளோட 24 மணி நேரம் கொண்டது. அன்னைக்கு அன்னையோட சக்தியிலிருந்து வெளிப்பட்டு அன்னையோட சக்தியிலிருந்து வெளிப்பட்டு ஒரு பிரிவு, அன்னையோட ஒரு பிரிவு வனத்துர்கை என்று பெரியவர். வனத்துர்கை அது 9 பிரிவா அவங்க பிரிகிறாங்க. 9 பிரிவுகளா அந்த அம்மா பிரிகிறாங்க. அந்த முதல் துர்கைக்கு பேரு வனதுர்கைன்னு பேரு. இது ஒரு அற்புதமான துர்கை. முதல்ல அவங்க தான் ஆரம்பம். ஏன் இதுக்கு வனதுர்கைன்னு பேரு வச்சாங்க? முதல்ல இருந்த உலகம் காடு. எல்லா இடமும் காடாதான் இருக்கு. இன்னைக்கு சென்னை மாநகரம் எந்த அளவுக்கோ வளர்ந்திருக்கு. வளர்ந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா காடு. பிருந்தாவனம் கூட காடு. பிருந்தாவனம் பேரு. முதல் துவக்க நிலைக்கு வனத்துர்கைன்னு பேரு. அந்த ஸ்லோகங்களிலே முதல்ல அவங்க பிரசன்னமா வருது, ஓம் வனதுர்காய நமஹா. ஓம் வனதுர்காய நமஹான்னா என்ன பொருள்? அந்த துர்கை வனத்துக்குள்ள வசிக்கிறவங்க. வனம் காடு.
இப்ப நீங்க சபரிமலைக்கு போவீங்க, காட்டுக்குள்ள போனா ஒரு இறைவன், அந்த காடை பரிபாலனம் பண்றவங்க வனதுர்கை. அதனால அவங்களுக்கு வனதுர்காய நமஹா. அடுத்து ஓம் வனாந்தர துர்காய நமஹா. அந்த வனத்துக்குள்ள மொத்த இடமும் அவங்க பிரவேசிக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு பொருள். காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. ஓம் வனப்பிரிய துர்காய நமஹா, அவங்களுக்கு பிடிச்ச இடம். அந்த துர்கைக்கு பிரியமான இடம். இப்ப நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா போனது எங்கிருந்து? அமெரிக்காவில் இருந்து வந்தா கூட போனது சென்னைன்னு வச்சுக்கோங்க. ஆனா பிடித்தது எது? அமெரிக்கா தான். அந்த மாதிரி இவங்களுக்கு வனம்னா ரொம்ப பிரியம். ஏன் பிரியம்னா மகான்களை உண்டு பண்ற இடம் வனாந்தரம் தான். அதனால இவங்களுக்கு அது ஒரு பெயர். அடுத்து வனப்பிரிய தர்சனி, அங்கதான் இவங்க தரிசனம் கொடுக்கறாங்க. வனாந்தர நாயகி அப்படின்னு இவங்களுக்கு பேர். கோவள சுந்தரி நிர்மல ரூபினி, அழகானவங்க. வாசனையோடு கூடி காட்டுக்குள்ள உலவி வர்றவங்க கோவளம் அப்படின்ட்டு இவங்களுக்கு பேர். சௌந்தர்ய மாலினி, சௌந்தர்ய மாலினி, அழகா இருப்பாங்க. அற்புதமான அழகு, சௌந்தரியம்னா அழகு. எல்லாமே அழகா விரும்புறதுனால அவங்களும் அழகா இருக்கிறாங்க. சௌந்தர்ய மாலினி உங்களுக்கு பேர். மாங்கல்ய தாரணி சர்வ ரூபினி, மாங்கல்யத்துக்குள்ள இருக்கிறவங்க, எல்லா விதமான பெண்களோட மாங்கல்யத்துக்குள்ள இருக்கிறவங்க. திருமணம் ஆகாத பெண்களா இருந்து இந்த துர்கையை வேண்டிண்டா நல்ல கணவனாவும் அவங்க மாங்கல்யத்துல குடியிருக்கிறவங்களா இருக்கிறாங்க இந்த அம்மை. சர்வ மங்கள ரூபினி, சந்தோஷமா எந்த விதமான துன்பங்கள் இல்லாம ஆசையா இருக்கக்கூடியவங்கிறது இவங்களுக்கு பொருள். சர்வ மாங்கல்யே ரூபினி வனதுர்காய நமஹா. சர்வ மாங்கல்யே ரூபினி வனதுர்காய நமஹா. எல்லாருக்கும் மாங்கல்யத்தை அளிப்பவங்க அப்படிங்கிறது பொருள். அற்புதமான ஒரு பொருள் இந்த துர்கைக்கு. வனத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யறாங்க. வனம்னா இன்னொன்னு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா பார்க். பார்க்குள்ளதான் எல்லாம் நடக்கும். ராதே ருக்மிணி இருந்து அவங்க ஒருத்தர் மனமாற பரிபாஷை பண்ணிட்டது அந்த பிருத்தாவனம், அதாவது ஆன்மீகத்தை வளர்க்கிறது. அந்த மாதிரி ஒரு சக்திக்குள்ளானவங்க இவங்க. ஓம் காளிகாம்பிகே, ஓம் காளிகாம்பிகே வனதுர்காய நமஹா. இவங்களுக்கு இன்னொரு ரூபம், அந்த வனத்தை காப்பாத்துறதுனால காளிங்கிற பேர். காளி அற்புதமானவங்க அவங்க. காளி தேவி பாலா வனதுர்காய நமஹா. ஓம் காளி தேவி பாலா வனதுர்காய நமஹா. எப்பவுமே இளமையா இருக்கிறவங்க, இளமை எப்பவுமே இருக்காது. 8 வருஷத்துக்கு ஒரு முறை முகத்தோட மாற்றம் மாறிண்டே இருக்கும். 8 வருஷத்துக்கு ஒரு முறை. அடுத்தது அந்த 4 வருஷம் அதே மாதிரி முகம் இருக்கும். அடுத்த 4 வருஷம் மறுபடியும் மாறும். 8 வருஷமா மாறிண்டே போகும். இவங்க மட்டும் எப்பவுமே இளமையா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தெரியும். ஓம் சிம்ம பிரிய ரூபினி, இவங்க சிங்கத்து மேல வர்றவங்க. சிங்கம் இப்ப அங்கங்க பாருங்க, சிங்கம் வருதுன்றா, புலி வருதுன்றா, சிறுத்தை வருதுன்றா, நாட்டுக்குள்ள வந்துருத்ததெல்லாம். இவங்களுக்கு பிரியமான வாகனம் சிங்கம். சிங்கத்து மேல வரக்கூடியவங்க. அந்த சிங்கத்தை எடுத்தீங்கன்னா 5 அறிவு. அந்த 5வது அறிவு பிராணி
அந்த அம்மாவை உணர்ந்து வாகனமா வருது. ஆறாவது அறிவு இருக்கிற நாம அந்த சிங்கத்தையும் வணங்குறோம். அதுக்கு மேல அமர்ந்து வர்றாங்களே வனத்துர்க்கை, அவங்களையும் வணங்குறோம். அதனால இவங்களுக்கு சிம்மப்பிரியேன்னு ஒரு பேர். ஓம்காரத்துக்குள்ள நிறைந்தவங்க, ஓம்கார ரூபினி. ஓம்கார ரூபினி, ஓமுக்குள்ள நிறைந்தவங்க, ஓம்கார ரூபினி. ஆ உ இம் இந்த 3 எழுத்தோட விரிவாக்கம், இந்த 3 எழுத்தோட சுருக்கம் ஓம்கார ரூபினி. அகார உகார மகாரம். அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல். இந்த 3த்துக்கும் ஒரே நாயகி ஓம்கார ரூபினின்னு பேர். ஆன்மீகத்தில் இதுக்கு 3 தேவதையை கொடுத்திருக்காங்க. பிரம்மம், விஷ்ணு, சிவம். அவங்க பத்தினிகள், மனைவி. இந்த 3 வேலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவங்க இவங்க. அவங்க அடங்கி இருக்கிறது ஓம்கார ரூபம். நீங்க எந்த மந்திரத்தை எடுத்தீங்கன்னாலும் சொல்லுவா ஓம்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இவங்க. ஓம் மகாகாளிய ரூபினி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர். அந்த ஓங்காரத்துக்குள்ள விரிஞ்சி அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் விரிஞ்சி, அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் விரிஞ்சி நெடிய மால் மாதிரி, மாலே விஷ்ணுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பெயர். எல்லா காரியங்களையும் சாதாரணமா முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அன்னை. ஓம் சதாசிவ ரூபினி அப்படின்னு உங்களுக்கு பேர். சிவத்துக்குள்ள அடக்கம், இதுக்குள்ள அடக்கம், சிவத்துக்குள்ள அடக்கம். ஒரு பெண் ஆணுக்குள்ள அடக்கம். அந்த ஆணை ஆட்டி படைக்கிறது இந்த பெண் சதாசிவம். எப்பவுமே ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு பேர். இவங்க புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலே அனுகிரகத்தை எல்லாருக்கும் பண்றாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மகாபாரத யுத்தம் அமாவாசையில தான் துவக்கப்படுறது. ஆனா அமாவாசையை கண்ணன் மாத்தி வச்சுட்டோ பாண்டவருக்கு சௌக்கியமா பண்றார். முன்ன பின்ன அமாவாசை மாறி வரும். ஆனா துவக்கம் பிரதமை அத கண்ணனையும் பூஜை பண்றதுனாலே பாண்டவர்களுக்கு வெற்றி. எல்லா விதமான காளிகளுக்குள்ள நிரம்பிருக்கிறாங்க. ஓம் மகாகாளிய வியாபக ரூபினி அப்படின்னு பேர். வியாபகம்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. எல்லாம் மூச்சு விட்டு இருக்கிறோம். அந்த மூச்சுக்குள்ள ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. எல்லாரும் மூச்சும் ஒரே மாதிரி இயங்குறது இல்லை. ஒருத்தர் மூச்சை உள்ள வாங்குவாங்க, ஒருத்தர் மூச்சை வெளிவிடுவாங்க. ஒரு இடத்துக்குள்ள எல்லாம் சேர்ற போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அதை சீர் பண்ணி வியாபகம் எல்லா இடத்துல இருக்கக்கூடியவங்க. பஞ்சபூதத்திலிருந்து வியாபிச்சு இருக்கிறவங்கிறது உங்களுக்கு பேர். மகாகாளியை சிருஷ்டி பால ரூபினி. மகாகாளியை சிருஷ்டி பால ரூபினி. எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றவங்க. பாலம்னா என்ன? பிரம்மத்தை கூட சிருஷ்டி பண்ணவங்க. பிரம்மம், பிரம்மத்தை சிருஷ்டி பண்ணவங்க. அதாவது ஆக்கல் கடவுள்
அற்புதமான நிலை. ஆக்கல் கடவுளை கூட சிருஷ்டி பண்ணவங்க. இவங்க எப்பவுமே எளிமையா இருக்கக்கூடியவங்க பொருள். மகாகாளி சிருஷ்டி ரூபினி, பலவிதமான காளிகளை கூட சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. மகாகாளியை, ஓம் மகாகாளியை சிருஷ்டி ரூபி. வனதுர்க காளியை சிருஷ்டி பண்றாங்க. 18 வகையான காளி, கணக்கில் அடங்கிறது 9. காளிதாச காளியை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது அந்த காளி எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன மாதிரி நடனமாடணும் அப்படி தீர்மானம் பண்ணி மகாகாளி காளிதாசுக்கு காளியா இருந்து காட்சி கொடுத்தோம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆட வைக்கதான் தெரியும். ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடு மேய்ச்சிருந்தார். ஆட்டை கூப்பிடுச்ச என்னென்ன கூப்பிடுவாங்கன்னா, காளி வா, காளி போ. காலத்திலே மகாகவி காளிதாஸ் ஆனார். அந்த மாதிரி காளிகளை கூட இந்த அம்மா உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. மகாமாயை நிவர்த்தி ரூபினி, மகாமாயை நிவர்த்தி ரூபினி. மகாமாயை நிவர்த்தி ரூபினின்னா என்ன? மாயைக்குள்ளதான் எல்லாம் அடக்கும். மாயை, ஒரு குழந்தை பிறந்த அழகா இருக்கும், கைய கால ஆட்டம், அதை எடுத்து கொஞ்சம் அந்த குழந்தை மாயாருவம். நம்ம எல்லாம் மாயாருவம். முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்னா அழகா இருக்கும். அதையெல்லாம் சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை பார்த்தா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவா. அப்படி இருப்பாங்க. எண்ணெய் எப்படி இருக்கும்? எண்ணம் பரிசுத்தமா இருக்கும். இதை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. பார்க்கறது நல்லவா மாதிரி இருப்பா, செய்யறதெல்லாம் தீங்கா இருக்கும். இவரா இந்த மாதிரி செஞ்சாங்க. அவர் நல்லவர் நினைச்சுட்டானே, அதுதான் மாயை. அந்த மகாமாயை சரி பண்ணக்கூடியவங்க. மகாசக்தி எங்க ஒழுகுறாங்க? மகாசக்தி வனதுர்கேன்னு பேர் இவங்களுக்கு. எல்லா காளியும் ஒன்னா சேர்த்து, 18 காளியும் ஒன்னா சேர்த்து அதுக்குள்ள ஒழுகுறாங்க மீண்டும். மகாசக்தி வனதுர்கே நம. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒரு துர்கைக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி. மகா மந்திர ரூபினி, இவங்க 4 வேதங்கள்ல வர்ற மந்திரங்கள், 18 புராணங்கள், 108 உபநிடதங்கள், காயத்ரி, வகை வகையான காயத்ரி இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா மகாமந்திரம் பேர். அந்த தேர்தட்டுல தான் கண்ணன் ஓட்டுண்டு போனார். அதனால்தான் பாண்டவா ஜெயிச்சது. அந்த ரூபத்துக்குள்ள இந்த அம்மா நிரந்தரமான பேர். அழகான காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய மகா காளிகை. மகாகாளிக்கு, மகாகாளிக்குன்னா அழகா வருவாங்க. இப்போ மோகினி பிசாசு கூட அழகா வருது. அன்பரே எங்கு செல்கிறீர்கள்? நான் வரட்டுமான்னு மோகினி கேட்டா, இந்த மோகினியை பார்த்தவரு இது மோகினின்னு தெரியாது. அந்த பொருள் அழகா இருக்க தோன்று அது பின்னாலேயே போவார். அப்புறம்தான் இவருக்கு தெரியும் அதை இவரை பிடிச்சுள்ளது. அந்த அழகை விட மிக அழகாக இருக்கிறவங்க. 18 காளியின் அழகை தனக்குள் வாங்கி கொண்டவங்கன்றது பேரு. மகா சிருஷ்டி ரூபினி வனதுர்காயே நம. எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றவங்க. பேஸ் வனம். என்னென்ன சிருஷ்டி பண்றாங்க? முதல் அறிவு,
செடி கொடி மரம் வகைகள். அதிலே காற்று இருக்கு. செடி அசைஞ்சா மரம் அசைஞ்சா காற்று வரும். பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு காற்று. பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு காற்று. அது ஊனி நிக்கிற இடம் மண். பஞ்சபூதங்கள்ல ரெண்டு. மண்ணுக்குள்ள சட்டி இருக்குது 3. சூரியனோட அக்னி இருக்குது 4. எல்லாருக்கும் தலைமையில வாகனம் இருக்குது 5. அதனால ஓரறிவு முதல்ல படைக்கிறாங்க சிருஷ்டி. 2வது அறிவு ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடியது. தவளை, மீன், நண்டு, ஆமை, பாம்பு வகைகள். 3வது அறிவு ஊர்ந்து செல்வது. 4வது அறிவு பறவை இனங்கள். 5வது அறிவு ஆடு, மாடு, சிங்கம். 6வது அறிவு மனிதன். இவைகளை சிருஷ்டி பண்றவங்க. அதுக்கு பேஸ் இடம். வனம் ஒன்று பேர். நெல் வயல் காடு, பேடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இத இவங்க சிருஷ்டி பண்றவங்க. இவங்க தான் பிரதானமானவங்க. மகா பிரதிபிம்ப காளி. மகா பிரதிபிம்ப காளின்னா மகா பிரதிபிம்ப காளி வனதுர்காயே நம. ஒவ்வொரு அக்ஷரம் முடிகிற இடத்துக்கு பின்னாலே வனதுர்காய நமான்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குள்ள இவங்களோட உருவம் இருக்கு. நெல் எடுத்துக்குன்னா அதுல இவங்க இருக்கிறாங்க. 6 அறிவு மனுஷனுக்கு. ஓரறிவு நெல் சாப்பிட்டு உயிரோடு இருக்காங்க. அந்த நெல்லுக்குள்ள இவங்களோட வடிவம் நமக்கு தெரியாது. அது சாப்பிட்ட உடனே ஜீரணமாகுது. என்ன ருசியா சாப்பிடுறோம் நம்ம. மறுநாளைக்கு அது மலமா வெளியேற்றுறவங்க கூட இவங்க தான். சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்லைங்கோ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மலமா வர்றதுதான் பெரிய விஷயம். சாப்பிடும் போது வாசனை, போற போது துர்நாத்தம். இது 2 நம்ம கிட்ட தான் இருக்குது. எல்லா பிரதிபிம்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகாதுர்கேன்னு இவங்களுக்கு பேர். இவங்க தான் ஓம் மகா பிரதான ரூபிணி வரதுர்காயனம், பிரதம வரதுர்காயனமான்னு உங்களுக்கு பேர். அற்புதமான துர்க்கை. இவங்க தான் முதல் துர்க்கை. இந்த முதல் துர்க்கையை வேண்டிட்டா எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். அம்மா ஆத்த விட்டு போயிட்டா கூட வேலைக்கு பாட்டின்னு ஒண்ணு இருக்க. பேரை பாட்டி பாட்டி கொஞ்சம் காசு கூடன்னு கேட்டா உடனே பாட்டி என்ன பண்ணுவோம், அப்பா கிட்ட இருந்து அம்மா திருடி இருக்கான், அம்மா கிட்ட இருந்து பாட்டி திருடி இருக்கான். அந்த திருட்டு பணத்தை பேரனுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி சகாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்னை பிரதானம் பிரதமை. இந்த துர்க்கைக்கு இதுதான் பேர். அது மட்டும் இல்ல, ஓம் மகா பிரதான பிரகாஷ ரூபிணி. அவங்க உடல்ல இருந்து நல்ல ஒளிகள் வருது, பிரகாசம். இப்ப சூரியன் இல்லைன்னா நம்ம பிரகாசமா தெரிய மாட்டோம். சூரியன் இருக்கிறதுனால ஒருத்தர் வெள்ளை, ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் வாங்கியவருப்பு, ஒருத்தர் ரொம்ப ரோஸ், ஒருத்தர் மேக்கப் போட்டா கூட ரொம்ப அசிங்கமா இருக்கிறாருப்பா அப்படின்னு தெரியறது இந்த சூரியனை வைத்துதான். பிரதானம் பிரகாசம், பிரகாசத்துக்குள்ள இருக்கிறவர். அற்புதமான நாயகி இவங்க.
யாரு கூப்பிட்டாலும் ஓம் மகா பிரசன்ன வரதுர்காய நமஹ உடனே பிரசன்னம் ஆயிடுவாங்க. சுவாமி வீட்டுக்கு போய் ஓம் மகா பிரசன்ன வரதுர்காய நமஹ வந்துருவாங்களா சொல்லிட்டே இருந்தா ஒரே ஒரு முறை சொன்னாங்கன்னா எதிர் வீட்டுல போனவங்க அப்படியே பஸ் ஏறி இல்ல ராக்கெட் ஏறி இங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட சொல்லிட்டே இருந்தா தான் அது பலிதத்துக்கு வரும். ஒரு சைக்கிள் உடனே ஓட்ட கத்துக்கிறோமா, அது மேல நம்ம ஏறி உட்காந்து நம்மளோட சக்தி அதுக்கு பிரயோகம் பண்ண உடனே பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் வந்த உடனே நமக்கு சைக்கிள் வந்துடுத்து அப்படின்னு நினைச்ச உடனே கீழே விழுந்துருவார். 10 முறை விழுந்த உடனே என்ன ஆகுது, சைக்கிள் ஓட்ட வந்தது. ஒரு 20 லட்சம் ரூபாய் சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும், அது என்ன விலை, 20 லட்சம். அவன் இருக்கிறது 41வது மாடி. உடனே என்ன பண்ணுவான், அவன் 41வது மாடிக்கு அவனே அக்கல்ல தூக்கிட்டு மேல போய் வைப்பான். அதனால சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருக்கும். நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களா? இது 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு 4 தேவர்கள் வந்து இதை பிடிக்கிறாங்க. 20 வருஷம் 62 வருஷ காலம் ஓடிட்டு இருக்கு. 62வது வயசுல இதை சொல்லிட்டு இருக்க போறாங்க. அநேகமான நல்லதெல்லாம் நடக்கும். பிரசன்னமாவாங்க. நேரடியா அந்த அம்மாவை பார்க்க முடியும். நம்ம அன்பா பேசினா அன்பான ரூபத்தில் வருவாங்க, அழகா வருவாங்க. அசிங்கமா வருவாங்களான்னு கேட்பீங்க, வருவாங்க. ஒரு 6 அடி நீட்டுக்கு நாங்க தொங்க போட்டு ஒரு வலது கரத்துல கத்திய ஒண்ணு வச்சுண்டு இடது கரத்துல ஒரு முண்டை தலை முண்டமானது வச்சுட்டு வந்தா, பக்தா நன்றாக இருக்கிறாயான்னு கேட்டு இந்த நாக்க வெளித்தன்னவனே என்ன ஆகும், என்ன ஆகும், ஆனாருன்னா அவருக்கு நாக்கு வழி வந்துடும். அதனால அவங்க வரைச்ச அழகா வர்றாங்க. பிரசன்னமாவதுன்னு பேரு, அழகா வந்து பிரசன்னமாகும். அந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்த்தோன்னே நம்ம மனசு என்ன ஆகும், தன்னால பக்தி வந்துடும். அதுக்கு பிரசன்ன துர்கைன்னு பேரு. அவ்வளவு அற்புதமானவங்க இவங்க. எல்லா விதமான ரூபத்திலையும் வரக்கூடியவங்க இவங்க பிரசன்ன துர்கைன்னு பேர். ஓம் மகா பிரசன்ன ரூபிணி வனதுர்காயே நம. அற்புதமான துர்கை இவங்க. அது மட்டும் இல்லை, ஓம் மகா பிரகாச வனதுர்காய நம. பிரகாசத்தோட வர்றாங்க. நல்ல வெளிச்சத்துக்கு நடுவில் அழகான தோற்றமா, நமக்கு பிடிச்ச தோற்றமா, நம்ம கண்களுக்கு விரும்பக்கூடிய தோற்றம். விருப்பம் இல்லாத தோற்றம் வந்தா என்ன ஆகும், தெய்வமே இருந்தா கூட நமக்கு பிடிக்காது. விருப்பமான தோற்றத்துல இந்த பையன் சத்த பயந்த பையன், அவனுக்கு நல்ல அழகா காட்சி கொடுப்போம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு துர்கை. மகா பிரத்யோகே வனதுர்காய நமஹ. ஓம் மகா பிரத்யோக வனதுர்காய நமஹ. பிரத்யோகம்னா எல்லா துர்கைக்கும் முன்னால இருக்கிறவங்க, அந்த ரூபத்தை தாங்கினவங்க, அந்த ரூபத்துக்குள்ள காளியா இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு துர்கை, அற்புதமான துர்கை. ஓம் மகாபிரிய வனதுர்காய நமஹ. எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும், எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும். இவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். மனுஷனுக்காவது பக்தி வந்து ஏதாவது வேண்டுதல் நடந்தாதான் எந்த ஒரு தெய்வமும் பிடிக்கும். சின்ன வயசுல பிடிக்குமா, ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ஏதோ எழுதிட்டு இருக்கா, இவாளுக்கெல்லாம் ஏதோ வயசாகிடுத்து அப்படின்னு நினைப்பான். இதே வயசு அவளுக்கு வரும்போது அப்ப என்னமோ எழுதினாலே இப்ப படிக்கலாமான்னு அப்ப ஆசை வரும். இது எப்ப வந்த ஆசைன்னா அப்பத்துக்கு அப்ப வந்த ஆசை. இந்த துர்கை எல்லா ஜனத்தை விரும்பி இருக்கிறவங்க, எல்லாரும் மேல இவங்களுக்கு ஆசை. அப்பாவை கண்டா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும், அப்பாவை கண்டா ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது. அப்பாவை கண்டா ஒரு பையனுக்கு ரொம்ப கொள்ளை ஆசையா இருக்கும். அப்பாவை கண்டா இது என்னப்பா வயசாயிடுச்சு, ரொம்ப மோசமான அப்பன், பாக்கெட்ல செல்லு துட்டு கூட வைக்கலன்னு. இது இயல்பு.
பிடித்தவங்களையும் பிடிக்காதவங்களும் இவங்க விரும்பக்கூடியவங்க பிரியே. ஓம் மகாபிரிய ரூபிணி, ஓம் மகாபிரிய காளி ரூபிணின்னு பேரு. அம்மான்னு அர்த்தம். அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்கா? நமக்கு கூட பேர் வைக்காத விட்டுறலாம். ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருக்கிறோம். அதனால எல்லாரையும் இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கிறனால மற்றவாங்களும் இவாளை பிடிக்கும். இவங்களுக்கு வனதுர்கைன்னு பேர். பிரதாப ரூபிணி, பிரதாப எல்லார் உள்ளத்துக்குள்ள நிறைஞ்சவங்க. எல்லார் உள்ளத்துக்குள்ள. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ண உடனே மனைவி முகம் முதல்ல பிடிக்கும். அழகு இருக்குதோ இல்லையோ, அழுக்கா இருக்குதோ, கொஞ்சம் கொஞ்சம் காலம் தள்ளி தள்ளி போக எங்க வீட்டுக்காரமா ரொம்ப அழகு. அதை பார்த்தா 8 பேர் உயிர் போயிடும். ஆனா அவர் என்ன சொல்றார்? என்னோட சம்சார அழகு பிரதாபம்னு பேர். ஏன் அழகா தெரிகிறாங்க? அவங்க அந்த வீட்டுக்காரனோட இதயத்துக்குள்ள வாசம் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த அம்மா ஒரு முறை காட்சி குடிச்சுட்டா இதயத்துல பூந்துப்பா. பிரதாபம்னு பேர். இதயத்துக்குள்ள வாசம் செய்யறவங்க. நோக்கு ஒரு குருநாதர். அந்த குருநாதர்லாம் இப்ப பார்க்க முடியாது. ரொம்ப வயசாவா இருக்கலாம். அவ என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறான். அவளை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அடுத்தது தோப்பனார் குரு. அதை நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உலக நாடுக்கெல்லாம் என்னோட வாய்மொழி போயிடுத்து எல்லாம் கேட்கிறா. இது வரைக்கும் 83 நாட்டுல கேட்டிருக்கா. இது யார் உதவி பண்ணது? கண்ணன். அதை நினைக்கும் போது ஹிருதயத்துக்குள்ள ஆனந்தமா இருக்கும். அதை விட யார் இதை வெளியெடுத்துட்டு போறான்? அந்த கேமராமேன். அவங்கள நினைச்சா ஆஹா என்ன மாதிரி எடுத்தாங்க. பிடிக்காத அவ எடுத்தா கூட இது உலக நாடுகளுக்கெல்லாம் போயிடுது. இதுதான் பிரதாபம். அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த காளி. பிரகாச நிர்குணவதினி. பிரகாச நிர்குணம் 3 குணங்கள். ராட்சசகணம், மனுஷகணம், தெய்வம். சிலர் எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடுவாங்க. சிலர் வாங்க உட்காருங்க, இருந்து சத்த சாப்பிட்டு போறாமே, இது தேவகுணம். உங்களை யார் வர சொன்னா? இது ராட்சசம். இந்த 3 விதமான நிலை. தன்மையா பேசுறவங்க, ரொம்ப தன்மையா பேசுறவங்க, எரிஞ்சு விடுறவங்க. இந்த 3 பேரை குணத்தை மாத்தி அந்த குணத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அவங்கள வாழ வைக்கக்கூடியவங்க இவங்க நிர்குண வதனின்னு பேரு. ஓம் பிரகாச நிர்குண ரூபிணி, ஓம் பிரகாச நிர்குண காளி ரூபிணின்னு பேரு. வனதுர்காயே நம. 3 குணங்களிலும் பிரவேசம் பண்றோம். ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படும்படியா இருக்கக்கூடிய ஒருவனை கூட தாய் ஏற்றும். கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனையும் தாய் ஏற்றும். 5வது பிள்ளை 500 ரூபாய் சம்பாதிச்சா கூட ஏத்துக்கும். இன்னொரு பிள்ளை இருக்கும், உட்காந்துட்டே சாப்பிடும். ஏண்டா உட்காந்துட்டே சாப்பிடுறேன்னு கேட்டா, ஏமா 1 கோடி சம்பாதிக்கிற ஒரு பெரிய பையனும் உட்காந்துதான் சாப்பிடணும், நானும் உட்காந்துதான் சாப்பிடணும். இந்த வகையான 3 வகையான குழந்தைகளை பிடிக்கிறது தான் நிர்குணா. பாருங்க, முதல் துர்கைக்கு இவ்வளவு விஷயம். ஓம் பிரகாச காளிகாம்பிகே காளி ரூபிணின்னு பேரு. காளின்னா மாயையை விளக்கக்கூடியவங்க. காளி என்னன்னா மாயையை விளக்கக்கூடியவங்க. அதுக்கு வயசாயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வயசாகணும். சின்ன வயசுல இருக்கணும், பெரிய வயசுல இருக்கணும்,
கொஞ்சம் தடுமாற்றமான அப்போ இருக்கணும், நல்ல படுத்த இடத்துல இருக்கணும். அப்பதான் இவங்க பிரகாசமான காளி ரூபமா. மகாகவி காளிதாசுக்கு டம்பதாளம் வாசிச்சு கருப்பா இருந்து நடனமாடி காட்சி கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே ஞானம் வந்து உடனே அவர் கேட்டாராம், உன்னுடைய உண்மையான உருவம் என்ன? அழகிய உருவம் காட்டினாங்க. அதே டம்பதாளத்தை அப்ப தட்டினாங்க, அத ரசனை இல்லை. மறுபடியும் கருப்பு நிறமாகி அதே டம்பதாளத்தை தட்டினாங்க, ரசனை இருந்தது. பிரகாசம் காளி. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், இருட்டுக்குள்ள போறோம், திருடணும்னு மனசுல நினைப்பு வருது, திருடக்கூடாது அடுத்த நினைவு, இருட்டுக்குள்ள வெளிச்சமும் வரும், அதனால இவங்களுக்கு பிரகாசம் அப்படின்னு. பிரதான நயனம், எல்லா இடங்களும் அழகான கண்ணு, மூக்கு, காது, வாய், தோள்பட்ட, மார்பகங்கள், இடுப்பு, தொடை, பிட்டம், முழங்கால், பாதம் எல்லாமே அவ்வளவு அழகானவங்க, அற்புதமான அழகுடையவங்க இவங்க. நயனம் அப்படின்னு பேர். இந்த காட்சி பார்த்துட்ட உடனே அந்த பிரகாசத்துக்குள்ள இவங்க சுத்தமா இருக்கக்கூடியவங்க. பிரகாசத்துக்குள்ள சுத்தம், பிரகாச சுத்த ரூபினி பேர். அற்புதமான அம்மை இவங்க. எவ்வளவு இருக்குது பாருங்க, இத்தனை அற்புதமான ஒரு சக்தி இவங்களுக்கு. பிரகாச சுத்த காளி ரூபினி, ஓம் பிரகாச முக்த காளி ரூபினி, ஓம் பிரகாச முக்த காளி, முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி, முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஒரே நாள் முதல் நாளுக்கு எத்தனை பிரகாச பதிஷ்டி ரூபினி. மகாலட்சுமியும் விஷ்ணுவையும் ஏக காலத்திலே ஒரே நேரத்தில் வீட்டுக்குள்ள அழைத்துக் கொண்டு வருபவர்கள். எங்க வனதுர்கேன்னு சொல்றீங்க, வீட்டுக்குள்ள எப்படிங்க? பிரகலாதன் அவங்க அப்பா என்ன பண்ணாரு? அமெரிக்கா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாரு, இல்ல வனத்துல போய் என்ன பண்ணாரு? தியானம் பண்ணாரு. சிவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி விஷ்ணு ரெண்டு பேரும் ஏக காலத்துல அழைச்சு கொண்டு வருவாங்க. வந்தவங்க பெருசு இல்லை, அவங்க பிரகாசமா நம்ம வீட்டுல இருக்கணும். ஓம் பிரகாஷ லட்சுமி ரூபினி, ஓம் பிரகாச லட்சுமி காளி ரூபினி வனதுர்கே நம. வீட்டுக்குள்ளே லட்சுமி வந்தா பெருகும். நான் நல்லா மாட்டு போட்டேன், அதாவது மருமகளோட மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. மருமகள் என்ன சொல்லுவாங்க? மகாலட்சுமி. ரொம்ப பேரு மக்குலட்சுமியா வரும். அதுக்கப்புறமா மகாலட்சுமி ஆயிடும். எங்க வீடு எங்க வீடு அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல் பண்ணக்கூடியவங்க இந்த துர்கை. இவங்க என்ன வடிவத்துல வர்றாங்கன்னா, ஓம் பிரகாச ரத்தன காளி ரூபினி, ஓம் பிரகாச ரத்தன காளி ரூபினி, அந்த மாதிரி வர்றாங்க. எத்தனை ஆனந்தம் பாருங்க. ரத்தனம்னா கல்லு ஜொலிக்கும், ரத்தனம்னா கல்லு ஜொலிக்கக்கூடிய சக்தி. இவங்க திருவேணி அப்படியே ஜொலிக்குமா. இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டா அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் புரட்டாசி மாசம் எப்ப வரும்னு பார்த்துட்டு, அதுல அமாவாசை எப்ப வரும்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் எப்ப வரும்னு பார்த்துட்டு, இந்த கொலு பொம்மை எல்லாம் வச்சுட்டு கொண்டாடுவாங்க. முதல்ல 2 பொம்மை, அடுத்த வருஷம் 4 பொம்மை, அடுத்த வருஷம் 4 ஸ்டாண்டு, அடுத்த வருஷம் 10 ஸ்டாண்டு.
அதுக்கு அடுத்த வருஷம் எதிர் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு விழா கொண்டாடுவாங்க. ஏன்? அவங்க வீட்டு செல்வம் பிரகாசமா இருக்கிறது. சிலர் பணக்காரா இருப்பாங்க, சாப்பிடவே முடியாது. சிலர் பணக்காரா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த ஒரு பேர், அற்புதமான பேர் இவங்களுக்கு. ஓம் பிரகாஷ நவலோச்சனம். 9 வகையான நிலைகள். நவதுர்கேன்னு பேர். 9 தானியம், 9 கல், நவரத்தனம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இவங்களுக்கு நவதுர்கேன்னு பேர். அந்த மாதிரி ரூபத்தில் கூட வருவாங்க. நவலோச்சனம், நல்ல ராகத்தோட கூடி. அந்த காலத்துல எல்லாம் 21 வரி பாடுவா. 3 கட்டை. முதல் கட்டைகள் எழுத்தாங்கன்னா எதையோ போகும் ராகம். இப்ப பாருங்க, எல்லாம் பேசுற மாதிரி வந்துடும். எல்லாமே பேசணும். அந்த காலத்துல ராகத்தை எல்லாம் பாடணும். அந்த ராகத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய நவலோச்சன காளி. நவலோச்சன காளின்னு பேரு. அற்புதமான துர்க்கை. இதெல்லாம் மனசுக்கு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த காளிய விடவே மாட்டாங்க. நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அடுத்த ஆத்துக்கு போகாதே. நல்ல புத்தி. ஆனா இதுக்கு முன்னே அந்த அம்மா அடுத்த ஆத்துக்கு போயிட்டு தான் இந்த ஆத்துக்கு வந்திருப்பா. எல்லார் வீட்டுக்கும் போறதுனால அவனுக்கு என்ன பேரு? நவலோச்சினி அப்படின்னு பேரு. ஜனங்களுக்குள்ள பிரகாசமா இருக்கிறவங்க. ஓம் பிரகாச ஜனசங்கம ரூபிணி. ஓம் பிரகாச ஜனசங்கம ரூபிணி. ஓம் பிரகாச ஜனசங்கம காளி ரூபிணி. யாரோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க? ஜனங்களோடயே இருக்கணும். ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். இப்ப ஒருத்தருக்கு 1000 கோடி இருக்கு. ஒரே ஒரு ஆள். பேச யாரும் இல்லைன்னு என்ன பண்ணுவாரு? 3 வேளை சாப்பிட்டு போவாரு. பேச ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அப்புறம் அவரையே கொஞ்சம் சிரிச்சுப்பாரு. பேச ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அப்ப கொஞ்சம் பெருசா சிரிக்க செய்வார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பேர் வைப்பா? 1000 கோடி முதலாளி பைத்தியம் ஒன்று பேர் வைப்பா. ஜனங்களோட இருக்கும். நமக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இவங்க எல்லாரோடையும் சங்கமித்திருந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஜனசங்கம ரூபிணி. ஜனசங்க ரூபிணின்னு பேரு. அவங்களோட லயமாறவங்க. லயம்னா கிடையாது. ஓம் பிரகாச லய வனதுர்கே. ஓம் பிரகாச லய ரூபிணி வனதுர்கே. ஓம் பிரகாச லய காளி ரூபிணி வனதுர்கே. லயம்னா சேர்ந்து போதும், மக்களோட சேர்ந்து. தாளம், ராகம், பாட்டு எல்லாம் ஒன்னா சேரும். ஆரோகணம், அவரோகணம், ஏற்றுமதி, இறக்குமதி. அதற்கு லயம் உண்டு. மக்கள் மனதுக்குள்ள லயமாகிறவங்க. ஓம் பிரகாச மானச வனதுர்கே. ஓம் பிரகாச மானச காளி வனதுர்கே. ஓம் பிரகாச மானச காளி ரூபிணி வனதுர்கே. மனசுக்குள்ள இருக்கிறவங்க மானசா தேவி. அவங்கள கும்பிட்டவங்க என்ன ஆயிடுறாங்க? உங்க மனசுக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கு மானசா தேவின்னு பேர். மானசா தேவி. ஒரு சின்ன தொட்டி வச்சு ஒரு சின்ன நாடு செடியை நட்டு அதுல ஒரு ரோஜா வளர்ந்து பாருங்க, அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஓம் பிரகாச மானசா வனதுர்கே நமः. ஓம் பிரகாச மானச ரூபிணி. ஓம் பிரகாச மானச காளி ரூபிணி. மனசுக்குள்ள இருக்கிறவங்க சீக்ரெட். மனசுக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு பேர் மானசாதி. ஒரு சின்ன தொட்டி வச்சு அதுல ஒரு சின்ன விதையை போட்டா சின்ன செடியா வந்து
ஒத்த ரோஜாவா நிற்கக்கூடியவன். அப்ப மனுஷன் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் இருக்குதா, ஒரே ஒரு செடி ஆத்துல இருக்கப்படாது, நல்லவர், அந்த செடி தான் அவர் கண்ணுக்கு படும். இது வாஸ்து நல்லா இல்லை. மனுஷனுக்கு வாஸ்து ஒன்றும் கிடையாது, வாய் தான் வாஸ்து. எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அந்த இடத்துல அதை பேசுவான். எந்த இடத்துல சைலண்டா இருக்கணுமோ அந்த இடத்துல பேசாது இருக்கணும், பேசுவான். இதுக்கு பேரு வாஸ்துன்னு பேரு. இந்த வாய் நல்லா இருந்தாவே பல வாஸ்துகள் சீராகும். வாஸ்து புருஷான்னு சொல்லுவாங்க. அது மனுஷக்குள்ள அடங்கி இருக்குது. இன்னொருத்தர் வர்றாரு, நடு வீட்டுல ஒரு பாத்திரத்தை வச்சு ஜலத்தை கொட்டும்போது, நடு வீட்டுல ஒரு பாத்திரம் வச்சு ஜலம் இருக்கப்படாது, அதுல 4 புஷ்பத்தை போடுவோம். இதுக்கு பேரு மானஷா. அந்த புஷ்பத்தை யார் யார் பாக்குறாங்களோ அவங்க மனசுக்குள்ள நிறைஞ்சி ஓடுறவங்க. மங்களத்தை உண்டு பண்றவங்க எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்காங்க. சிலர் மூஞ்சிய பாத்தீங்கன்னா எப்பவுமே சிரிப்பாவே இருக்காங்க, கடுக்கடு 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 கடுன்னு இருக்கும். ஹிட்லர் மாதிரி, ஹிட்லர் மாதிரி. சிலர் தீமையே பண்ணிட்டு இருப்பாங்க, மூஞ்சி அழகா இருக்கும். சிலர் எப்பவுமே சிரிச்ச மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு மங்களம்னு பேர். இவனுக்கு கனக ரூபம்னு பேர், கனகம் அங்கம்னு பேர். கனகாம்பிகே நமஹ. ஆமா, தங்கம் எங்க இருந்தாலும் ஜொலிக்கும். பூமி கடையில் இருக்கிற தங்கம் ஜொலிக்கிறதுனால தான் மேல வந்து சொல்லுது. அப்புறம் தங்க சுரங்கம் ஆகுது. நிலக்கரி சுரங்கம் இருந்தா தான் இப்ப எல்லாம் பிரச்சனை. தங்க சுரங்கம் இருக்கலாம். இந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய கனகாம்பே, கனகாம்பே காளி, கனகாம்பே ரூபினி. ஓம் பிரகாச கனகாம்பே வனதுர்கே நம. ஓம் பிரகாச கனகாம்பிகே ரூபினி வனதுர்கே நம. ஓம் பிரகாச கனகாம்பிகே காளி ரூபினி வனதுர்கே நம. தங்கம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தாய். ஓம் பிரகாச கனகதாரா வனதுர்கே நம. ஓம் பிரகாச கனகதாரா ரூபினி வனதுர்கே நம. ஓம் பிரகாச கனகதாரா காளி ரூபினி வனதுர்கே நம. அதாவது பொண்ணு சேர்ந்துட்டே இருக்கும். கனகதாரா சூத்திரம் ஒருத்தர் பண்ணார். அவரு ஒரு சன்னியாசி. ஒரு வீட்டுல போய் பிச்சாவான் தேகன்னு கேட்டாராம். அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. ஏழை வீட்டுல கூட ஊர்காய போடணும்னு அர்த்தம். அந்த ஊர்காய கொண்டு வந்து போட்டாராம், அது நெல்லிக்கனி. அவர் பாடின பாட்டுக்கு நெல்லிக்கனி வடிவத்துக்கு உருண்டையா கனகம் தங்கம் வந்து விழுந்ததான். அவர் பார்த்தார், நம்ம பாடினோடனே நெல்லிக்காய் தங்க ரூபத்துல வருது. அவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அப்புறம் நம்மளை எல்லா ஆத்திலையும் கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை பாட சொல்லி தங்கம் வந்து விழுவோன்னு. அப்படி தங்கம் வந்து விழுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அவர் நிலைமை? என்ன அவன் சொல்லுவா, கட்டி வச்சுடுவா அவளை. தங்கம் வர்ற வரைக்கும் விட மாட்டான். அப்புறம் அவர் நினைச்சு யோசனை பண்ணி பார்த்தாராம், இந்த தங்கம் எப்படி இருந்து வந்தது? அதுக்கு ரெக்கமெண்டேஷன் எங்க போனாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன். ஃபேஷியல் பண்ணிக்கிறது கூட ரெக்கமெண்டேஷன்.